வணக்கம், வெல்கம் பேக். இந்த வீடியோ வந்து AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் தமிழில் வந்து 3வது செஷன் வீடியோ வந்து எடுத்துக்கிருக்கணும். ஸோ 3வது வீடியோ வந்து எலாஸ்டிக் கம்ப்யூட்டிங் சர்வீஸில் வந்து EC2 Linux வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ எலாஸ்டிக் கம்ப்யூட்டிங் வந்து ஒன் ஆஃப் த வேர் அண்ட் சர்வீசஸ் இன் AWS. ஸோ அதில் வந்து ஏறக்குறைய ஒரு 20% வந்து இதே வந்து கவர் ஆயிரும். ஸோ இதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாகின் ஆன பிறகு ஆஃப்டர் லாகின் யூ கேன் கோ ஃபார் த எனி ரீஜன், எந்த ரீஜன் வேணால் போய்க்கலாம் அப்படின்னு வந்து போன வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ எனி ரீஜன் அப்படின்னா எந்த ரீஜனில் போகிறது? ஸோ எடுத்தோடனே விர்ஜினியா ஃபஸ்ட்டு இருக்கிறனால விர்ஜினியா போகிறதா, இல்லை லாஸ்ட் இருக்கிறனால சோலோ போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இங்கே வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்ன ரூல்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரீஜன் வந்து இங்கே வந்து ஒரு லேட்டன்சிங்கிற ஒரு வேர்டு வந்து வருது. லேட்டன்சி அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் டேக்கன் டு ப்ராசஸ், டைம் டேக்கன் டு ட்ரிகர் த ப்ராசஸ் அப்படிம்பாங்க. ட்ரிகர் த ப்ராசஸ் அதாவது நீங்கள் வந்து ஒரு பேஜ் வந்து ப்ரௌசரில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து ஃபுல்லாக லோட் ஆகுறதுக்கு என்ன டைமோ அது வந்து சப்போஸ் அதிகமான டைம் எடுத்துச்சுன்னா ஹை லேட்டன்சி, ரொம்ப லோவான இமிடியேட்டாக வந்துச்சு அப்படின்னா லோ லேட்டன்சி அப்படிங்கிறாங்க. ஸோ லோன்னா ரொம்ப கம்மி, ஹைனா ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி லேட்டன்சிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லேட்டன்சிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது யூ ஹவ் ஏபிள் டு கிரியேட் த, எங்கே வேணாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், எந்த ரீஜனில் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லா ரீஜனும் ஒரே காஸ்ட்டு கிடையாது. ஏன்னா இவங்க வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த 4 ரீஜன் வந்து முன்னாடி ரீஜன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஆரம்பித்த ரீஜன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து மற்ற ரீஜனை விட கம்மியாக இருக்கும். ஸோ அந்த காஸ்ட் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோ வந்து பின்னாடி நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் எல்லாமே ஓல்டர் ரீஜன், இங்கே வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நியூவாக ஆரம்பித்த ரீஜன் எல்லாமே கொஞ்சம் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா இதை விட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ காஸ்ட்டு ஃபேக்டர் ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடு வந்து லேட்டன்சி சைடு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய எண்டு யூசர் ஒரு அப்ளிகேஷனோ ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ இல்லை வெப் அப்ளிகேஷனோ இருக்குது. அதுக்கு வந்து எண்டு யூசர் வந்து அதிகமான ஆளுங்க வந்து சிங்கப்பூர்லேருந்து இருக்காங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எங்கே போய் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சிங்கப்பூரில் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்வரோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன் எது சர்வரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ வந்து சிங்கப்பூர் ரீஜனில் கிரியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயே தான் ஹோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ சிங்கப்பூரில் யார் வந்து எண்ட் யூஸர் அதிகமான ஆளுங்க அங்கேருந்து அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்மீடியட்டாக வந்து வரும். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ உங்களுடைய யூசர் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து மும்பையை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். எண்டு யூசர். ஸோ இங்கே வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து US கம்பெனி. அது வந்து ஒரு அப்ளிகேஷனோ இல்லை வெப் அப்ளிகேஷனோ இல்லை மொபைல் அப்ளிகேஷனோ ரன் ஆகுது. எண்டு யூசர் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 80% வந்து இந்தியாக்காரங்க. இதை வந்து எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா சப்போஸ் ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவிலேயே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து கம்பெனி வந்து US கம்பெனி. ஸோ யூஎஸில் போய் கிரியேட் பண்ணுறதா இல்லை வந்து இந்தியாவில் கிரியேட் பண்ணுறதா, இங்கே வந்து அகைன் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி. ஆனால் பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இஸ் டு எண்ட் யூசர் எங்கே இருக்காங்களோ அங்கே கிரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லோ லேட்டன்சி வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதே ஒரே ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ EC2 எலாஸ்டிக் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறாங்க. எலாஸ்டிக் கம்ப்யூட்டிங் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்வீஸுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க வந்து புதுசாக வந்து மாற்றிருக்காங்க நியூ EC2 எக்ஸ்பீரியன்ஸ். ஓல்டுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓல்டுதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து என்னடா நம்ம இது ஒன்றும் வரலையே அப்படிங்கிற மாதிரி, முன்னாடி பார்த்தோமே வேறு மாதிரி பார்த்தோமே, இப்போ என்ன எல்லாமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து திணற வேணாம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு இது ஓல்டு இருக்கும், அதுக்கு பிறகு வந்து நியூ இது கொண்டு வருவாங்க. அதுக்கு பிறகு ஓவராலாக இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து நியூவாக வந்து மாற்றிடுவாங்க.
ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து நியூ இதிலேயே காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நியூ EC2 எக்ஸ்பீரியன்ஸில் அந்த லுக் அண்ட் ஃபீல்லையே நான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து EC2 அப்படிங்கிறது ஒரு எலாஸ்டிக் கம்ப்யூட்டிங் தான். உங்களுடைய சர்வர் எல்லாத்தையுமே இங்கே தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த செஷனில் வந்து என்ன காமிக்கிறேன் அப்படின்னா, லினக்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இன்ஸ்டன்ஸ் ரன்னிங் வந்து எதுவும் இல்லை, லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். என்ன மாதிரி ஆப்ஷன் வரும்? குயிக் ஸ்டார்ட்டு, மை AMI, AWS மார்க்கெட் பிளேஸ், கம்யூனிட்டி AMI அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கம்யூனிட்டி AMI அப்படி வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், மை AMI, இது வந்து குயிக் ஸ்டார்ட். எது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து இந்த குயிக் ஸ்டார்ட்டில் வந்திருக்கும். அப்புறம் வந்து மை AMI, நீங்களாக ஒரு AMI, அது பின்னாடி நம்ம படிப்போம். AMIனா என்ன, அமேசான் மெஷின் இமேஜ் அப்படின்ட்டு. மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருமே வந்து மேக்ஸிமம் வந்து 99% வந்து AWSக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் தேடுறீங்களோ அது எல்லாமே வந்து இங்கே இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பிக் டேட்டாக்கு தேடுறீங்கன்னா க்ளவுடரா அப்படின்னு தேடுறீங்கன்னா வைங்க, க்ளவுட்ரா அப்படின்னு தேடினீங்கன்னா இங்கே க்ளவுட்ரா இல்லை, கம்யூனிட்டி AMIயில் இருக்கும். க்ளவுட்ரா இருக்கா? இப்போ வந்து ஹாட் அண்ட் ஒர்க்ஸ் வந்து உங்களோட இதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் தேடினாலுமே வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து இங்கே வந்து இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து மெயினாக வந்து நீங்கள் படிக்க வந்திருக்கனால ஃப்ரீ டயரில் வந்திருக்கனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்வேஸ் சஜஸ்ட் டு கோ ஃபார் த ஃப்ரீ டயர். நம்ம ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி எல்லாமே ஃப்ரீ டயர் அவைலபிள் கிடையாது, சில இது மட்டும்தான் ஃப்ரீ டயரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்து சுதாரணமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். வந்து நம்ம உங்களுக்கு வந்து அமேசான் லினக்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அமேசான் லினக்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இன்ஸ்டன்ஸ் டைப்னால் என்ன? இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது டைப் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ்னால் இப்போ வந்து பாருங்கள், இங்கே T2 இன்ஸ்டன்ஸ்னு இருக்குது. ஒரு CPU 1 GB RAM. ஓகேவா? இப்போ வந்து இது T2 ஸ்மால் 1 GPU, ஒரு CPU 2 GB RAM. மீடியம்னு பார்த்தீங்கன்னா 2 CPU 4 GB RAM. லார்ஜ்னு பார்த்தீங்கன்னா 2 CPU 8 GB RAM. அதை விட டபுள், மீடியத்தை விட டபுள். இப்போ லார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து டபுளு, ரேம்லேருந்து டபுள். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஜென்ரல் பர்பஸ் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பிறகு வந்து இது வந்து கம்ப்யூட்டர் C4 லார்ஜ் இந்த மாதிரி. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எக்ஸ்ட்ரா லார்ஜ் பார்த்தீங்கன்னா 128 CPU 1952, ஏறக்குறைய 2 DB வந்து ரேம் மட்டுங்க, 2 DB ரேம் மட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஆனால் வந்து இந்த பாசிபிலிட்டியை பாருங்கள். பாசிபிலிட்டினா இங்கே வந்து நீங்கள் வந்து ஈவன் கப்பல் ஆஃப் டாலர் நீங்கள் செலவு பண்ணால இதை வந்து இந்த சப்போஸ் ஒரு 2 ஹவர் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணணும் ஒரு பெரிய 120 CPU கோர் மெஷினில், அப்புறம் வந்து 2 DB ரேம் இருக்கிற மெஷின் வந்து நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். இங்கே வந்து நீங்கள் வந்து லான்ச் பண்ணி அது வந்து $5 $10 ஆகுது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி உங்களால் வந்து லான்ச் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஃபீஸபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து மெயினாக வந்து ஜென்ரல் பர்பஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்டு, மெமரி ஆப்டிமைஸ், அப்புறம் அக்ஸலரேட்டட் கம்ப்யூட்டிங், ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து இருக்குது. இப்போ ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்னால் மோர் மெமரி வந்து இங்கே அதிகமாக இருக்கும். கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்னால் மோர் கோர் வந்து அதிகமாக இருக்கும். மெமரி ஆப்டிமைஸ்னால் மெமரி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா Z1 X1ன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் அக்ஸலரேட்டட் கம்ப்யூட்டிங், அப்புறம் ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து இருக்குது. ஆல்வேஸ் வந்து ஃப்ரீ டயரை வந்து யூஸ் பண்ணுங்கள். யூ கேன் ஏபிள் டு யூஸ் திஸ். எந்த இன்ஸ்டன்ஸ் டைப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ டயர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க. அதான் நம்ம வந்து சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து கிளியராக போட்டிருக்காங்க ஃப்ரீ டயர் எலிஜிபிள். ஸோ நீங்கள் இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கான்ஃபிகர்
கான்ஃபிகர் டீட்டெயில்ஸ் இதை பற்றிலாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து இது சொல்லுவோம். இன்ஸ்டன்ஸ் டைப்னா ஆன் டிமாண்ட்னா என்ன, ஸ்பாட்னா என்ன, எதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக வந்து சொல்லுவோம். ஸோ ஏன்னா இங்கே வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக். அதனால் வந்து நம்ம மெதுவாக ஒவ்வொரு இதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இப்போ ஆர்டு ஸ்டோரேஜ் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளாக வெப் சர்வர் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ எவ்வளோ வேகமாக போகுது, எவ்வளோ வேகமாக ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெப் சர்வர். ஓகே, சிம்பிளாக வந்து ஒரு வெப் சர்வர் வந்து இது வந்து செக்யூரிட்டி குரூப் எல்லாமே வந்து பின்னாடி நம்ம எடுக்கிறோம், டீட்டெயிலாக வந்து எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே, தெரியலனாலும் ஓகே. ரைட்டு, ஆல் டிராஃபிக் எம்எஸ்எஸ்கியூஎல் ஓகே. இப்போ ரெவ்யூ அண்ட் லான்ச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், லான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இங்கே வந்து கீப்பேர், இங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கிடையாது, அதுக்கு பேரில் வந்து கீப்பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீ 000 நீன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கீப்பேரை தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இங்கே வந்து கிடையாது. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் அவ்வளோதாங்க. ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து ஆகிடும். லான்ச்னால் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆன பிறகு நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு, ரன்னிங், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சர்வர் வந்து ரன்னிங் ஆகிடுச்சு, இங்கே வந்து இன்ஸ்லைஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் கனெக்ட், இங்கேருந்தும் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் இங்கேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு CLI இங்கேயே கனெக்ட் வந்து வரும். ஓகே, இங்கேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இங்கே பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி எல்லாமே வந்துருச்சு. இங்கேருந்து வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே கனெக்ட் பண்ணல இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சில சமயம் வந்து இங்கே கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து விண்டோஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 0 வந்து இருந்தோம், அது வந்து PEM ஃபைல்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து PEM பப்ளிக் ஃபைல் அப்படிம்பாங்க. ஸோ இதை வந்து PPKன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிக்கணும். பட்டிஜென் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். பட்டிஜென் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு EXE தான், நீங்கள் இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்லை. பட்டிஜென் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ பட்டிஜென்னுக்கு வந்து போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பட்டிஜென்னுக்கு வந்து போயிட்டு லோடு பண்ணுங்கள். PM ஃபைலை வந்து லோட் பண்ணுங்கள். நம்ம வந்து PM ஃபைல் வந்து எங்கே இருக்குது, PM ஃபைல் வந்து 000, இங்கே வந்து ஆல் ஃபைல்ஸ்னு மாற்றிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா PM ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சேவ் அஸ் எ பிரைவேட் கீ. ஓகேவா? இங்கே லோட் ஆகிடுச்சு. சேவ் அஸ் எ பிரைவேட் கீ இங்கே எஸ்ன்னு இருக்கும். ஸோ சேவ் அஸ் எ பிரைவேட் கீ அதே நேமில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேம் தான் வச்சுருக்கோம், இது PM. ஸோ இங்கே PM வந்து எடுத்துகிட்டு யூ கேன் சேவ் அஸ் எ பிரைவேட் கீ. பிரைவேட் கீனா PPKன்னு வந்து சேவ் ஆயிடும். ஓகே, தட்ஸ் இட், அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே பட்டிக்கு வாங்க. பட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதோடைய EC2 யூசர் அப்படின்னா அதில் காமிக்குதா, EC2 யூசர். ஸோ தான் EC2 யூசர். இந்த EC2 யூசரு வந்து எல்லாமே வந்து ரெட் ஹாட்டுக்கு வேறு மாதிரி, ரெட் ஹாட்டுக்கு அதே மாதிரி தான் இருக்கும், உபுண்டுக்கு வேறு மாதிரி இருக்கும். உபுண்டு யூசர் வரும், அப்புறம் ரெட் ஹாட்டுக்கு யூசர்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பப்ளிக்கு வந்திருக்கா, இங்கே வந்து சர்வீசஸ், இதுதான் பப்ளிக் அட்ரஸ். ஓகேவா? இந்த பப்ளிக் அட்ரஸில் வந்து ஐ கேன் கோ டு. ஓகே, இங்கே போய்க்கோங்க. இங்கே SSH, இங்கே ஆற்றுல போயிட்டு உங்கள் PPK ஃபைலை இது பண்ண முடியாது, அந்த PPK ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஓப்பன் அப்படின்னு பண்ணிங்கன்னா இந்த ஃபைலு வந்து அந்த PM ஃபைல் வந்து இப்போ யூசர் வந்து EC2 யூசர், அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த ஃபைல்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ லெனக்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியாது அப்படின்னா நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லெனக்ஸுக்கு உண்டான எக்ஸசைஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து AWS பூட் கேம்பில் வந்து கவர் பண்ண எக்ஸசைஸ் இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், sudo su அப்படின்னு வந்துட்டு install httpd. ஸோ HTTPDனா HTTPD சர்வர். ஸோ HTTPD சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். அடுத்து வந்து என்ன பண்ணுறோம்னா system ctl ஸ்டார்ட் HTTPD அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். system ctl enable HTTPD இதை வந்து எனேபிள் பண்ணுறோம். ஓகேவா? இது பண்ண பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
www HTML வந்து உங்களுக்கு வந்து இங்கே தான் வெப்சைட் எல்லாமே இருக்கும். ஏன்னா இது வந்து வெப் சர்வர். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா vi.index.html அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு HTML பேஜ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ HTML பேஜ் வந்து கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த விஐ வந்து அதில் வந்து நம்ம வந்து லினக்ஸ் இதில் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இல்லாட்டினா ஓகே h1 இங்கே பாருங்க. திஸ் இஸ் test page for Linux. Okay, AWS Linux EC2 exercise. ஓகே, இதை வந்து ஹெச் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதை வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள். தென் யூ கேன் கோ ஃபார் த எனி திங். ஓகே, இது வந்து நம்ம பின்னாடி வந்து நம்ம இதெல்லாம் கவர் பண்ணுவோம். இது இங்கே பாருங்கள் வந்துருச்சு. அவ்வளோதான். செக்யூரிட்டி குரூப்பு இதெல்லாமே வந்து கவர் பண்ணுவோம். அவ்வளோ சிம்பிள். உங்களுக்கு வந்து லினக்ஸில் வந்து இங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து வெரி வெரி சிம்பிள். வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் புதுசாக போட உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து விண்டோஸ் எப்படி EC2ல பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.